தானியேல் 1:17 பாருங்க. இந்த 4 வாலிபருக்கும் தேவன், அது பாருங்க நல்ல அடலை பண்ணீங்க, வாலிபருக்கு, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அது மாத்திரம் இல்ல, தானியேல் 6:3 பாருங்க, கீழே சொல்லப்பட்டிருக்கோம், தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கால வேளையில வாலிபர்களாகிய நாம் தேவனத்துல என்ன நம்ம கேட்கணும்? இந்த 4 வாலிபர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த ஞானம், அந்த சகல எழுத்து ஞானத்துல, அறிவுல, சாமர்த்தியத்துல, இதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா? வளரணும். அல்லேலூயா. அந்த காலவேளை நீங்க தான் கேட்கணும். தானியேலை பாருங்க, சகல தரிசனங்கள்லயும் சொப்பனங்கள்லயும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இந்த காலையில இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அப்போ பணம் ஃபுல்லா இருக்குது, ஞானம் இல்லைனாக்கா அந்த பணத்தை எப்படி வந்து செலவு பண்ணணுன்ற ஞானம் கூட நம்மளுக்கு இல்லைனாக்கா உதாரணம் எல்லாத்தையும் என்ன பண்றோம்? செலவு பண்ணிடும். சோ அதனால அப்ப ஞானம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஆனா 4 வாலிபர்களுக்கும் ஆண்டு இதை கொடுத்திருந்தாரு. அது மாத்திரம் கிடையாது, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்துச்சு. இன்னைக்கு கூட நம்ம எல்லாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சில இடங்கள்ல நம்ம போகும்போது, அப்பா இங்க போட்டுமா, இங்க வேண்டாமா, ஆண்டவர் இது செய்யட்டுமா, செய்ய வேண்டாமா, அப்பா இந்த ஒரு பிளான் வச்சிருக்கேன், இது பண்ணலாமா வேண்டாமா, இந்த விதமான அந்த ஆலோசனை அவர் கொடுக்கும்படிக்கு நமக்குள்ள எப்படி இருக்கணுமா? எந்த ஆவியான இருக்கணும்? பரிசுத்த ஆவியான விசேஷித்த ஆவி நம்மளுக்குள்ள என்ன பண்ணணுமா? இருக்கணும். இந்த காலவேளை அல்லேலூயா. வாலிபர்களாகி பார்த்துட்டு இருக்கிற நீங்க எல்லாருமே இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் எப்படி வந்து துணை நின்றாரோ, இந்த தானியேல் இன்னைக்கு படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படிலாம் ஆண்டவர் வந்து எல்லா விதத்திலயும் இந்த வாலிபர்களுக்கு தேவன் துணை நின்றார். அதே போல இந்த காலகட்டத்திலே நம்ம தேவன் இதெல்லாம் கேட்கும் போது, அப்பா எனக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலுக்கு என்னெல்லாம் வந்து அந்த கிருபைகளை கொடுத்தீங்களோ அதே போல நீங்க எங்களுக்கு கொடுங்கப்பா என்று கேட்கும்போது கொடுத்து நம்ம இந்த தேசத்திற்கு பயன்படுத்த ஒரு வல்லவரா இருக்கிறார். நீங்க 3:30 பாத்தீங்கன்னா தெரியும், பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். பாருங்க, யார் வந்து அக்னி சூழல போடப்பட்டானோ அவங்க மத்தியில என்ன பண்றாரு? பெரிய உயர்வு அவங்களுக்கு வருது. அதே போல தானியேல கூட நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், 6:28 பாருங்க, தரியுடைய ராஜ்யபார காலத்துல கூட, பெர்சியனுடைய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலையும் தானியேலுடைய காரியம் மட்டும் ஜெயமா இருந்ததுதான். ஏன்? அந்த வாலிபர்கள் கிட்ட இருந்த அந்த கிருபைகள், தேவன் கொடுத்திருந்த ஞானம், சகல எழுத்துல, சாமர்த்தியத்துல, அந்த அறிவுல, எல்லாத்திலையுமே சொப்பனம், சகல தரிசனங்கள்ல இதெல்லாம் நிரப்பி தேவனோடு இருந்தபடினாலே தேவன் அவங்களோடு இருந்து அவங்க எல்லா விஷயத்திலும் என்ன பண்ணாராம்? உயர்த்தினார் என்று வசனம் பாருங்க. இந்த காலவேளையில கர்த்தர் இந்த கிருபைகள் எல்லாம் கேளுங்க, அப்பா இந்த கிருபையெல்லாம் எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதை மாத்திரம் இல்ல, கொடுத்து உங்களை உயர்த்தவும் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.